மார்க்கம் என்றால் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானா, அல்லாஹுவின் தூதர் மூலமாக எவற்றையெல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறானோ இதைத்தான் மார்க்கம் என்கிறோம். குர்ஆனில் இல்லாத, அல்லாஹுவின் தூதர் சொல்லாத, ஊர் வழக்கத்தில் அடிப்படையில் ஒரு ஜமாத்தாக சேர்ந்து முடிவெடுப்பதன் அடிப்படையில் காலம் காலமாக செய்து வருகிற காரியத்தின் அடிப்படையில் எவையேனும் அரங்கேறினால் அது மனோ இச்சை. ஒரு காலமும் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடாது. மன இச்சைக்கு கட்டுப்பட்டு யார் வாழ்கிறாரோ அவர் பகிரங்கமாக தோல்வியை சந்திப்பார். மார்க்க விஷயத்தில் கடுகை கோடி பங்காக வைத்து அதில் ஒரு பங்கு கூட சமரசம் செய்துவிடக் கூடாது. நாம் தொழுகிற தொழுகை, நாம் பழகுகிற நண்பர் வட்டாரம், நாம் எடுத்து சொல்லுகிற கொள்கை, நம் மத்தியில் நடக்கிற பலதரப்பட்ட காரியங்கள், இவைகள் அனைத்தும் குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா, நபிகளார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா என்பதை உரசி பார்த்து மார்க்கமே நமக்கு வெற்றியை பெற்று தரும், மார்க்கமே நம் அந்தஸ்தை உயர்த்தும், மார்க்கம்தான் உயர்ந்த சொர்க்கத்தை பெற்று தரும், மன இச்சை அது நரகப்படுகொலியில் கொண்டு போய் சேர்க்கும். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் தெற்கு மாவட்டம் வெட்டுக்கட்டி கிளை சார்பாக இஸ்லாமிய மார்க்கத்தையும் மார்க்கத்தின் சட்டங்களையும் மிக தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் காலை முதல் நாம் அமைதி காத்து அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் மனோ இச்சையா மார்க்கமா என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறான். மனிதனுக்கு இறைவன் இந்த உலகத்தில் முழுமையான அறிவை வழங்கியிருக்கிறானா என்று கேட்டால் மொத்த அறிவும் முழுமையாக வழங்கப்படவில்லை. மனிதன் சிந்திக்கிறான், ஆய்வு செய்கிறான், ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். இந்த உலகத்தில் இன்னென்ன கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அறிவை இறைவன் வழங்கியிருக்கிறான். தானாக சிந்தித்து ஆய்வு செய்து காடு காடாய் திரிந்து மேடு ஏறி பல நாடுகள் பயணித்து அந்த அறிவை அவன் பயன்படுத்துகிறான். ஆனால் மறுமையில் ஜெயிப்பதற்கு இந்த அறிவு பயன் பெறுமா என்று கேட்டால் ஒரு காலம் பயன் பெற. தானாக சிந்தித்து ஒரு ஃபேனை கண்டுபிடிப்பது போன்று, தானாக சிந்தித்து ஒரு மைக்கை கண்டுபிடிப்பது போன்று, தானாக சிந்தித்து ஒரு வீடியோ கேமராவை கண்டுபிடிப்பது போன்று மறுமையில் ஜெயிப்பதற்கு இவனுடைய சொந்த அறிவு பயன்படுமா என்று கேட்டால் பயன்படாது. இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற பொருட்களுடைய பேரை எல்லாம் சொல்லுங்க, பார்த்தே சொல்லுங்க அப்படின்னா கூட ஒரு 5-10 பொருள் பேர் நமக்கு தெரிய. இங்கே இருக்கிறத போடியம்னு சொல்லிடுவோம், நின்றுட்டு இருக்கிறத மைக்குன்னு சொல்லுவோம், இதோ மனிதன் போன்று நிற்பதை வீடியோ என்போம், ஃபேன் என்போம், லைட் என்போம், ஸ்பீக்கர் என்போம். இப்போ அந்த கரண்ட்டு மீட்ரு பாக்ஸுக்குள்ள சில பொருட்கள்லாம் இருக்கும். அந்த பெயர்கள் தெரியுமான்னா தெரியாது. இந்த ஷெட்டு போடப்பட்டிருக்கிறது, இந்த ஷெட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற பொருட்கள் பல பொருட்கள் இருக்கும், அந்த பேர் தெரியாது. வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுடைய நேம்ஸ் நமக்கு தெரியுமா? நம்ம வீடு தான், நம்ம கட்டின வீடு தான், நம்ம வாங்கின பொருள் தான். அந்த வீட்டில் கூட ஒரு 10-20 பொருட்களுக்கான பேர் நமக்கு தெரிய. அவ்வளவுதான், மனிதனுடைய இயல்பு அவ்வளவுதான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களின் பெயரையும் கற்றுக் கொடுக்கிறான். ஒரு மகா பெரிய ஒரு சக்தி. உலகத்தில் இன்றைக்கு ஆதம் வாழ்ந்தாலும் சரி, ஒரு 1000-2000 வருடங்களுக்கு பிறகு வாழ்ந்தாலும் சரி, உலகத்தில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் உருவாகுகிறதோ இருக்கிறதோ
அத்துணை பொருட்கள் பேரையும் ஃபிங்கர் பிரிண்டில் வைத்திருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு ஆற்றல் அல்லாஹ் உலகத்தில் யாருக்குமே கொடுக்கல. திருடுகிறான். கடந்த காலத்தில் எப்படி திருடினான்? பூட்டை உடைச்சி, திருட்டுத்தனமா ஓட்டை உடைச்சி உள்ள இறங்கி திருடுனான். இன்னைக்கு கால் பண்ணுறான், காடு மேலே இருக்கிற 10 நம்பரை சொல்லுன்றான். திடீர்னு தமிழ் கூட வரமாட்டேங்குது. 10 நம்பரை சொல்லிட்டு ஒரு 3 நம்பர் ஓடிபி வருது. ஓடிபியை சொன்னா பேசிக்கொண்டிருக்கிற இடைவெளியில் அக்கவுண்டில் இருக்கிற அனைத்து பணங்களையும் திருடுகிறான். பாமர திருடன், அறிவாளி திருடன். திருடன் தான், 2 பேரும் திருட்டு பையன். பாமர திருட ஓட்டை பிரித்து திருடனா, இவன் காலுக்கு மேலே கால் போட்டு ஏசி ரூமில் ஜம்முன்னு 10 நம்பரை சொல்லு, 9 நம்பரை சொல்லு, நம்பர் கூட வாயில் வர மாட்டேங்குது. HDFC பேங்கிலிருந்து பேசுகிறோம், உங்கள் கார்டு லாக்காக போகிறது. எவ்வளவு ஏமாற்று வேலை நடக்கிறது. அவ்வளவுதான். காலங்கள் மாறினாலும், மனிதன் சிந்திக்கிற செயல்பாடு மாறினாலும், ஆதம் நபியை போன்ற அல்லாஹ் உலகத்தில் ஒருவரை கூட படைக்கவில்லை. அனைத்து பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும்? ஆதமே, உலகத்தில் எல்லா பொருட்கள் பெயரையும் உனக்கு நான் கற்றுக் கொடுத்து விட்டேன், உன் இஷ்டப்படி வாழ்ந்து கொள் என்றுதானே சொல்லியிருக்க வேண்டும். இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு நாலேஜ் தெரியல, மார்க்கம் சம்பந்தமாக நான் படிக்கலை, அதனால் ஒரு தர்பியா நிகழ்ச்சியில் பயானை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நான் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு 10 வருடம் 15 வருஷம் ஹதீஸ் புத்தகம் குரானு பிரித்து மேய்ந்து எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னால் எனக்கு யாரும் உபதேசம் சொல்லணுமா? தேவையே இல்லை. எனக்கு தான் எல்லாம் தெரியுமென்று போயிடலாம். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களின் பெயரையும் கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு, ஆதமே, உலகத்திலேயே ஆகப்பெரிய அறிவாளி நீதான். முஹம்மது நபிக்கு கூட இந்த சிறப்பு கொடுக்கப்படலை. ரசூலுல்லாவுக்கு கூட உலக விஷயம் என்னன்னு தெரிய, உலக விஷயத்தை அல்லாஹுவின் தூதருக்கு அல்லாஹ் அதிக அளவில் கற்றுக் கொடுக்கவில்லை. உலகத்தில் ஆகப்பெரிய அறிவாளியாக இருக்கிற ஆதமை அல்லாஹ் அழைக்கிறான். குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதா ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிவாளி ஆதமே, உலக அறிவாளி ஆதமே, உனக்கு அனைத்து பொருட்களின் பெயரை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் என்னிடத்திலிருந்து உனக்கு நேரு வழி வரும். எப்படி அல்லாஹ் அங்கே ட்விஸ்ட் வைக்கிறான் பாருங்க. உனக்கு எல்லா பொருளுடைய பேரும் தெரிஞ்ச மிகப்பெரிய அறிவாளியாய் நீ இருந்தாலும் நேர்வழி என்பது என் புறத்திலிருந்து வரும். அதை நீ பற்றி பிடிக்கிற காலமெல்லாம் வழி தவற மாட்டாய். வலாஹும் யஹ்ஸனூன், உனக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை என்று அல்லாஹ் பதிய வைக்கிறான். இப்போ உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியானாலும் இருக்கலாம். சில பேரை பார்க்கலாம், எதை கேட்டாலும் இதுதான் நமக்கு தெரியுமே, அவருக்கும் அந்த ஃபீல்டுக்கு சம்மந்தமே இருக்க. ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக கேட்டால் நமக்கு தெரியாத கம்ப்யூட்டரா அப்படிம்பார். ஒரு சமையல் சம்மந்தமாக பிரியாணியை போட்டு வச்சு உட்கார வச்சா மசாலா டேஸ்ட் கொஞ்சம் மாறுதே, வீட்டில் அரைச்சதா கடையில் வாங்கினதா அப்படிம்பார். திடீர்னு ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம், இந்த மாதிரி எல்லாம் செட்டப் அமைக்கணும் அப்படின்னா நாம் பார்க்காத செட்டப்பா எதை எடுத்தாலும். அவருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல அறிவும் இருக்காது. அவர் மளிகை கடையில் பொட்டலம் போடுற வேலை தான் பார்ப்பார். ஆனால் சில பேருடைய குணம், எதை எடுத்தாலும் மூக்கை நுழைப்பார்கள். எதில் வேணாலும் மூக்கை நுழைக்கலாம். நமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லையா, நான் அறியாதது ஒன்றும் இல்லையா என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹுவின் மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டால், உலக அறிவாளி ஆதம் நபியா இருந்தாலும் அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்தானோ, எப்படி நேர்வழி காட்டினானோ அந்த அடிப்படையில் தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் மிக தெளிவாய் பறைசாற்றுகிறான். இதை ஒரு முக்கியமான உதாரணமாய் ஆழப்பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குரானில் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனோ, ஈமான் கொண்ட மக்களே,
அத்தீஉல்லா, அல்லாஹுவிற்கு மட்டும் கட்டுப்படுங்கள். வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹுவின் தூதருக்கு மட்டும் கட்டுப்படுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் எச்சரிக்கிறான், ஒருவேளை நீ கட்டுப்பட மறுத்தால், என் இஷ்டத்துக்கு ஊரில் என்ன வழக்கம் இருக்கிறதா, ஒரு ஜமாத்தாய் சேர்ந்து கூடி என்ன வழக்கத்தை செய்கிறார்களோ அதற்குத்தான் நான் கட்டுப்படுவேன், அதற்குத்தான் நான் கீழ்ப்படிவேன் என்கிற சிந்தனை போக்கு உனக்கு இருக்குமானால், வலா துப்திலு அஅமாலுக்கும், நீங்கள் செய்கிற அமல்களை எல்லாம் நாம் வீணாக்கி நாசமாக்கி விடுவோம் என்று அல்லாஹ் மிக கடுமையாய் எச்சரிக்கிறான். தொழுகிற தொழுகையை எடுத்துக்கொண்டால், நோற்கிற நோன்பு, கொடுக்கிற தர்மம், லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து இறைவனின் பாதையில் செய்கிற ஹஜ் எதுவாக இருக்கட்டும், நீ ஒரு புறம் அமல்களை சேர்த்து வைத்திருக்கிறாய், மற்றொரு புறம் அல்லாஹுவிற்கு கட்டுப்படாமல், அல்லாஹுவின் தூதருக்கு கட்டுப்படாமல் நம் மனம் போன போக்கில் வாழ்ந்தால் நீ தொழுகிற தொழுகை வீணாகிவிடும். நீ நோற்கிற நோன்பு, கொடுக்கிற தர்மம், இவைகளை எல்லாம் நாம் அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். முஹம்மது நபியை பார்த்து அல்லாஹ் பேச சொல்கிறான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் எனது நேரான வழி, ஃபத்தபிஉஹு, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை பின்பற்றாதீர்கள். எனது நேரான வழி என்றால் என்ன? அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்தானோ, அல்லாஹுவின் தூதர் எப்படி வாழச் சொன்னார்களோ அதுதான் நேரான வழி, அதை மட்டுமே பின்பற்றுங்கள். பல்வேறு கூறுகளாய் பிரியப்பட்டு குர்ஆனுக்கு மாற்றமாய், ஹதீஸுக்கு மாற்றமாய், ஊர் வழக்கம் என்கிற பெயரால், தொன்று தொட்டு செய்கிற பழக்கம் என்கிற பெயரால் பல நிகழ்வுகள் நடக்கும். அவற்றை எல்லாம் நீ பின்பற்றாதே. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒருவேளை பல வழிகளின் பால் கவனம் திரும்பினால், ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அது உங்களை நேரான பாதையிலிருந்து வழிகேட்டின் பால் அழைத்து செல்லும். தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன், இதுதான் உங்களுக்கான கடுமையான எச்சரிக்கை, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் எச்சரிக்கிறான். நேரான வழி என்றால் என்ன? நம் மனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு பெயர் நேரான வழி அல்ல. அல்லாஹும் அல்லாஹுவின் தூதரும் எவற்றை நேரான பாதை என்றார்களோ அந்த பாதை தான் நேரான பாதை என்பதை ஆழமாய் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அல்லாஹ் அஷ்ஷுஅரா என்கிற அத்தியாயத்திலே பேசுகிறான், அன் அகீமுத்தீன், உறுதியான மார்க்கத்தை பற்றி பிடித்துக்கொள், வலா ததஃபர்ரகு ஃபீ, அதிலே நீங்கள் பிளவை ஏற்படுத்தாதீர்கள். உறுதியான மார்க்கம் என்றால் என்ன? அல்லாஹ் எப்படி வாழச் சொன்னானோ, அல்லாஹுவின் தூதர் எப்படி வாழச் சொன்னார்களோ அதுதான் உறுதியான மார்க்கம். அதிலே அவர் சொன்னார், இவர் சொன்னார், முன்னோர் சொன்னார், பெரியார் சொன்னார், அல்லது நபி காலத்திற்கு பிறகு வந்த பெரும் பெரும் அறிஞர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹுவின் தூதர் என்ன சொன்னார்கள், அதுதான் உறுதியான மார்க்கம். அதை நீ பற்றி பிடித்துக்கொள். வலா ததஃபர்ரகு ஃபீ, இவற்றிலே நீ பிளவை ஏற்படுத்தாதே. வேறு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கபுர் அலல் முஷ்ரிகீன் மா தத்ஊஹும் இலைஹில்லா யஜ்தபி இலைஹி மை யஷாஉ வ யஹ்தி இலைஹி மை யுனீப். இவ்வாறு பிளவை ஏற்படுத்தியவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களின் பக்கம் உதவியை தேட ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் வழிகேட்டின் பாதையை அதிகரித்தான். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? நேர்வழி இறைவனின் மார்க்கம் அல்லாமல் எவற்றின் பால் கவனம் திரும்பினாலும் அது உங்களுக்கு வழிகேட்டு பாதையை அதிகப்படுத்தும் என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாய் தெளிவுபடுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். மனோ இச்சைப்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்து விட்டால் அதைவிட மிகப்பெரிய கை சேதம் எதுவும் இருக்க இயல. அநியாயக்கார மக்கள்,
வேதனையால் சீரழிகிற பொழுது, கொடூரமாய் வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது அவர்கள் கதறுவார்களாம். ஏண்டா அங்க வந்து வேதனையை அனுபவிக்கிறாய் என்று கேட்டால், எனக்கு தெரியல, வஜதனா ஆபா ஆனா, என்னுடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் பதிய வைக்கிறான், முட்டாள்தனமாய் நரகத்திலே விழுந்து விடாதே. முன்னோர் சொன்னார், பெரியார் சொன்னார், மிகப்பெரிய அறிவாளி சொன்னார், அல்லாஹ் என்ன சொன்னான்? உன் ஊரிலே பலர் பலவிதமாக எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், பலதரப்பட்ட செய்திகளை பதிய வைக்கலாம். இறைவன் என்ன சொன்னான் அதை நீ பற்றிப்பிடி என்று அல்லாஹ் மிக தெளிவாய் நமக்கு உபதேசிக்கிறான். பல பேர் காலம் தொட்டு வந்த பலர் இன்றைக்கு அல்லாஹ் உடைய நாட்டத்தினால் நம்முடைய ஊர்ல எல்லாம் இந்த மௌலூது, மிலாது விழா இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் பெருமளவில் இல்லை. ரபியுல் அவ்வல் மாதம் நபிகளாரின் பெயரால், மீளாது விழா என்கிற பெயரால், இன்னும் பல ஊர்களில் பலதரப்பட்ட மக்கள் நபியை புகழ்கிறோம் என்கிற பெயரால் அவமானப்படுத்துகிற வேலைகளை செய்வதை பார்க்கிறோம். கேட்டால் எங்க முன்னோர்கள் இப்படி எல்லாம் செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆனில் கேட்க சொல்கிறான், பல் காலு இன்னா வஜத்னா ஆபானா அலா உம்மா. ஒரு சமுதாயம் எங்களுடைய முன்னோரை ஒரு வழியிலே கண்டோம், அவர்களின் அடிச்சுவடுகளை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், மார்க்கமறியாத மன இச்சையை பின்பற்றிய உன்னுடைய முன்னோர் முட்டாளாக இருந்தாலுமா, அறிவற்ற நிலையில் இருந்தாலுமா அவரை நீ பின்பற்றுவாய்? அல்லாஹுவின் வார்த்தை. மௌலூது என்கிற பெயரால் ஒவ்வொரு ஊர்களிலும் குழாய்கள் கட்டப்படுகிற 12 நாட்கள் சுபஹான மௌலூது, நபியை புகழ்கிறோம், நபியின் பெயரால் உலக மக்களிடத்தில் பரவச் செய்கிறோம் என்கிற பிம்பத்தை கட்டி எழுப்புகிற அவல நிலையை பார்க்கிறோம். அதில் நீங்கள் பார்க்கலாம், முஹம்மது நபியின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், சுபஹான மௌலூது புத்தகத்தில் முஹம்மது நபியின் பெயரால் சொல்லப்பட்டிருக்கிற அவதூறு, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே முஹம்மது நபியின் ஒளியை படைத்து விட்டான். சுபஹான மௌலூதில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம், ஆதம் நபியை படைக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி முஹம்மது நபியின் ஒளியை படைத்து விட்டான். பிறகு எழுதுகிறார்கள், இந்த முஹம்மது நபியின் ஒளியின் மூலமாகத்தான் அல்லாஹ் அரிசை படைத்தான், குர்சியை படைத்தான், சூரியன் சந்திரனின் வெளிச்சமெல்லாம் முஹம்மது நபியின் ஒளியின் மூலமாகத்தான் பிரகாசிக்கிறது. எழுதுகோலை படைத்தான். என்ன எழுதுகோல்? லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்கிற ஒரு ஏடு. அந்த ஏட்டிலே எழுதப்படுகிற எழுதுகோலை கூட முஹம்மது நபியின் ஒளியால் படைத்தான், எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அரிஷ், சூரியன், சந்திரன், லவ்ஹுல் மஹ்ஃபூல், நம்முடைய அனைத்து காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிற அந்த லவ்ஹ் என்கிற ஏடு, இவைகள் அனைத்தும் முஹம்மது நபியின் ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த சுபஹான மௌலூதில் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை பாருங்கள். இப்ராஹிம் நபி அநியாயக்கார கொடூர மக்களால், மன்னனால் நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசி எறியப்பட்டார்கள். அதில் எழுதி வைத்திருக்கிறார்கள், இப்ராஹிம் நபியுடைய நெருப்பு குண்டம் கதகதவென்று பற்றி கொண்டு எரிகிற பொழுது அந்த நெருப்பை குளிராக சாந்தமாக மாற்றியது முஹம்மது நபியின் ஒளி. முஹம்மது நபியுடைய ஒளி என்ன செஞ்சிச்சான்? இப்ராஹிம் நபி நெருப்பில் தத்தளிக்கிற பொழுது காப்பாற்றியது அவங்களுடைய ஒளி தான். சாம்பிளுக்கு சொல்லுகிறேன், இன்றளவும் கணிசமான மக்கள் மௌலூது என்கிற பெயரால் சீரழிந்து சின்ன பின்னமாகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? மார்க்கத்தில் இருக்கிறதா என்று பார்க்கவில்லை. நபி சம்பந்தமாக சில செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதை எழுதியது யார்? எழுத சொன்னது யார்? நபி இப்படியெல்லாம் எழுதி கொடுத்தார்களா? சிந்திப்பதில்லை.
பெருமளவில் மக்களிடத்தில் இந்த பிரச்சனை நிலவுகிற ஒரு திருமணம் நடக்கிற அல்லாஹுவின் தூதர் தெளிவாய் சொன்னார்கள், மகர் கொடுத்துத்தான் திருமணம் முடிக்க வேண்டும். பெண் வீட்டிலிருந்து பொருளாய் பணமாய் எதுவும் வாங்கக்கூடாது. ஓரளவு பெருமளவில் அந்த வரதட்சணை போன்ற கொடூரமான பெண் கொடுமை ஒழிக்கப்பட்டது என்று சொன்னாலும் மார்க்கத்திற்கு மாற்றமான திருமணங்கள் இன்றளவும் அரங்கேறுகிற பெரிய அம்பானி ஃபேமிலி மாதிரி ஆடம்பரத்தை காட்டுகிறார். திருமணத்திற்கு பத்திரிகை அடிக்கிறார், திருமணத்திற்கென்று பிரம்மாண்டமான மண்டபத்தை பிடிக்கிறார், அதற்கென்று பெருமளவில் செலவு செய்கிறார். அல்லாஹுவின் தூதர் தெளிவாய் சொன்னார்கள், பரக்கத்துன் நிக்காஹ், நிக்காஹில் திருமணத்தில் அல்லாஹுவின் அபிவிருத்தி பெற்றது ஐசருஹு, செலவில் குறைந்ததுதான் என்றார்கள். பொதுவாக தௌஹீத்வாதிகளாக இருக்கிற நாம் தௌஹீது கொள்கையை ஆழமாய் பற்றி பிடித்தாலும் திருமணம்னு வந்துட்டா அதில் அலட்சியம் மேலிடுவதை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் முன்மாதிரி மிக்க திருமணமாய் எளிமையாய் இருக்க வேண்டும், செலவுகள் குறைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு நபித்தோழர் நபிகளாருக்கு முன்னால் தென்படுகிறார். அவர் பெயர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். நபிகளாரின் நேசத்திற்குரிய நபித்தோழர், மிக நெருங்கிய நபித்தோழர். வந்து நிற்கிற பொழுது சட்டையிலே ஓரமாய் மஞ்சள் நிற வாசனை திரவியம் தடவப்பட்டிருக்கிற, சட்டையில் தடவப்பட்டிருக்கிற அத்தரை பார்த்து மஞ்சள் கலரை பார்த்து இது சாதாரண அத்தர் மாதிரி தெரியலையே, ஒரு விசேஷமான அத்தர் மாதிரி தெரியுதா, என்ன ஆயிட்டுன்னு கேட்குறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்றார். நான் நேற்று நைட்டு வரைக்கும் என் கூட தான் இருந்தேன், அப்போல்லாம் ஒன்றுமே சொல்லலையே. தினமும் நபிகளாரை சந்திப்பவர், அல்லாஹுவின் தூதரிடத்திலிருந்து செய்திகளை கேட்பவர், சட்டையில் இருக்கிற மஞ்சள் நிறத்தை வைத்து திருமணமாகிவிட்டது என்று அல்லாஹுவின் தூதர் தான் அறிந்து கொண்டார். அவர் கூட வாய் திறந்து சொல்லலை எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு. இப்போ ரசூலுல்லாவுக்கு ஆர்வம் அதிகமாகுது. யாரை திருமணம் முடிச்சிங்க? எந்த பெண்ணு? அன்சாரி பெண்ணை திருமணம் முடித்தேன். எவ்வளவு மகராய் கொடுத்தீர்கள்? பேரித்தம்பழத்தின் உள்ளே இருக்கிற விதை அளவு, அந்த அளவிற்கு தங்கத்தை மகராய் கொடுத்தேன். அப்படின்னா அவுலிம், நீ வலிமா விருந்து கொடு, ஒலவுபி ஷாஜ், ஒரே ஒரு ஆட்டையாவது அறுத்து நீ வலிமா விருந்து கொடு. அல்லாஹ்வுடைய தூதர் தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறும் என்பார்களே, வார்த்தைக்கு வேணா சொல்லலாம். உண்மையில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறி இருக்கிறேன். அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் பாலாடை கட்டி வியாபாரம் செய்வாங்க, வித்துட்டு வந்தால் தங்கமாக வரும். அவ்வளவு பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். அப்படிப்பட்ட அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள், நீ மதீனாவில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் அழைச்சி ஒரு ஜம்முன்னு ஒரு விருந்து போற்றியா அப்படின்னு சொன்னாங்களா? அவர் நினைத்தால் போட முடியும் தான். மதீனாவிலே உச்சபட்ச பணக்காரர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், ஒரே ஒரு ஆர்டரு, வலிமா விருந்து கொடு. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? இவனுக்கு அல்லாஹ் கொடுக்காமையா இருக்கிறான், கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு திரியிறானே, ஒரு ஆடு கொடுக்குற அளவுக்கா அல்லாஹ் இவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான், ஊர் முழுக்க சோறு போட்டாதான் என்ன? போடக்கூடாது. மார்க்கத்தில் அது சிறந்தது இல்லை. இதுதான் மார்க்கமா மனோ இச்சையா? ஒரு போராட்டம் நிலவும். ஜாபிர் பின் அப்துல்லாஹ் என்கிற ஒரு நபி தோழர், இவருடைய தாப்பனார் உஹது போர்க்களத்தில் மரணிக்கிறார். மிகப்பெரிய கடனை வைத்துவிட்டு மரணித்து விட்டார். இந்த கடன் முழுவதையும் அடைத்தது நபிகளார் தான். ஜாபிருக்கு குடும்ப பொறுப்பாளராக இருந்து கடன் பொறுப்பை அடைக்கிறார்கள். இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு 9 சகோதரிகள் உண்டு. 9 சகோதரிகளை விட்டுவிட்டு ஜாபிர் பின் அப்துல்லா அவர்களின் தாப்பனார் மரணத்தை தழுவுகிறார். இப்போ ஒரு போர்க்களம், போர் முடியுது. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டகத்தை வேகமாய் உசுப்புவதற்கு கிளப்புவதற்கு ட்ரை பண்ணுறாங்க.
ஒட்டகம் கடுப்பாக்குது, டென்ஷன் ஆக்குது, எழுந்திருக்க மாட்டேங்குது, எழுந்திரிச்சாலும் நடந்து வர மாட்டேங்குது. இவர் கொஞ்சம் வேகமாக ஒட்டகத்தை ஹேண்டில் பண்ணுறார். ரசூல்லா கேட்குறாங்க, என்ன ஜாபிரே அவசரம், ஏன் அவசரம், கொஞ்சம் பொறுமையாக போகலாமே, எல்லாரும் போருக்களும் முடிச்சுட்டு திரும்பத்தானே போகிறோம். அப்போ ஜாபிர் அலி எல்லாம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. இப்போ அல்லாஹுவின் தூதர் பயன்படுத்துகிற வார்த்தை அரபு சொல்லில ஹல் என்ற எழுத்து, அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ரொம்ப ஷாக்கானா இந்த தலப்பாக்கிட்ட ஹா பெரிய ஹா லாமு, இந்த ஹல் என்கிற வார்த்தையை ஷாக்கிங்க்கு பயன்படுத்துவாங்க. இப்போ ரசூல்லா கேட்குறாங்க, ஹல் நக்கஹுத்த யா ஜாபிர், என்னது ஜாபிரே கல்யாணம் ஆயிடுச்சா? ஒத்த வார்த்தை சொல்லலை ரசூல்லா கிட்ட. இப்போ ரசூல்லாவுக்கு ஆர்வம் அதிகமாகுது. கன்னி பெண்ணை திருமணம் முடித்தீர்களா, விதவை பெண்ணை திருமணம் முடிச்சிங்களா? அப்போ ஜாபிர் அலி எல்லாம் அவங்க சொல்கிறாங்க, விதவை பெண்ணு தான். திரும்ப கேட்குறாங்க ரசூல்லா, ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாமே, நீ அவளோடு கொஞ்சி குழாவி விளையாடி இருக்கலாம், அவள் உன்னோடு விளையாடி இருப்பாள். அந்த குறிப்பிட்ட நாட்கள், திருமணமான குறிப்பிட்ட நாட்கள் கோல்டன் டேஸ், அதற்கு பிறகு அது மாறி போயிடும். ரசூல்லா அந்த நோக்கத்தில் சொல்கிறாங்க. இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு 9 சகோதரிகள் உண்டு, நான் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்தால் 9 + 1 10 கொண்டு போய் உட்கார வச்சுற வேலை ஆயிரும். அதனால் ஒரு அனுபவமிக்க பெண் தேவை. அவங்க அடுத்து சொல்கிறாங்க, என் சகோதரிகளுக்கு தலைவாரி விட வேண்டும், என் சகோதரிகளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அதற்கு ஒரு தாய் அந்தஸ்தில் ஒரு பெண்ணு வேணுன்றதுக்காகத்தான் நான் விதவை பெண்ணை திருமணம் முடிச்சேன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்கிறாங்க, பாரக்கல்லாஹு லக்க வ மாலக, அல்லாஹ் உனக்கும் உன் பொருளாதாரத்திலும் அபிவிருத்தி செய்வானாக. கூடவே இருந்தவர் தான். நான் நன்றி கெட்டவனாக இருக்கிறேன், நம்மளாக இருந்தால் முகத்தில் அடிச்சாப்புல பேசிடுவோம். நான் காசு கேட்டேன்னு கடன் கொடுத்தேன், ஒரு கல்யாணன்றதை கூட சொல்லலை, நீ எல்லாம் ஒரு மனுஷனா சொல்லலை, ரசூல்லா கிட்டையே சொல்லலை. திருமணம் முடிந்ததற்கு பிறகுதான் சொல்லுகிறார், திருமணம் அவ்வளவு எளிமை. நீங்கள் சமீப காலத்திலே நடக்கிற இஸ்லாமிய திருமணத்தை பாருங்கள், பெயரளவில் இஸ்லாமிய திருமணம். கடந்த மாதத்தில் புதுக்கோட்டையில் ஒரு திருமணம் நடக்கிறது. பள்ளிவாசல், பிரம்மாண்டமான பள்ளிவாசல். இந்த பள்ளியில் வச்சு திருமணம் முடிக்கணும் அப்படின்னு பர்மிஷனை வாங்கிட்டாங்களே மணமகன் வீட்டில். மாப்பிள்ளை குதிரையில் ஏற்றி கிட்டத்தட்ட 200, 300, 400 இளைஞர்கள் பேண்டு வாத்தியத்தோடு, சினிமா கேடுகட்ட பாடல்களோடு பள்ளிவாசலை நோக்கி வர்றாங்களே. இந்த தகவல் சுன்னத் வல் ஜமாத்து முத்தவல்லிக்கு தெரிஞ்சிருச்சு, ஷைத்தான் கூட்டம் கிளம்பி வருதுன்னு. பெர்மிஷன் கொடுத்த முத்தவல்லி என்ன பண்ணிட்டாரு, பள்ளிவாசலில் இருக்கிற எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணு, மெயின் கேட்டை சங்கிலியால் இழுத்து மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டார். இங்கே திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது, ஷைத்தானுடைய ஒட்டுமொத்த டான்ஸு கச்சேரிகளோடு. முத்தவல்லி பார்க்குறாரு, யாருக்கு உறுத்துது? ஒரு சுன்னத் வல் ஜமாத்தில ஊறி திளைத்த முத்தவல்லி, பெர்மிஷன் அவர் தான் கொடுக்குறாரு. என்ன இது கல்யாணம் இல்லையே. சமீபத்தில் பிறகு என்ன ஆயிருது தெரியுமா, மணமகன் வீட்டார் கொஞ்சம் செல்வ வசதி படைத்தவர்கள், காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களுடைய ஆலயத்தில் எங்களை கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு முத்தவல்லி மேலே கேஸை கொடுத்து காவல்துறை பள்ளிவாசலுக்கு வெளியே வந்து நின்று ஒரு பரபரப்பாகி தினத்தந்தி, தி ஹிந்து போன்ற பத்திரிகையில் செய்தி வந்தது. நான் எப்போ சொல்கிறேன், போன மாதம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு சுன்னத் வல் ஜமாத்திலே ஊறி திளைத்த முத்தவல்லிக்கே வெறுப்பாக, நீ எல்லாம் மனுஷன்தானா, இந்த கல்யாணம்னா இப்படியெல்லாம் உண்டா? பெரும்பெரும் முஸ்லிம்கள் பெரும்பாலும் வாழ்கிற பகுதிகளை பாருங்கள், மணப்பெண்களை மேடையில் வைத்து அலங்கரிக்கிறார்கள். ஒரு கொசுவலை ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு விட்டா மூஞ்சு முழுக்க மருதாணி கோணு மெகந்தியை வச்சுட்டு அந்த பொண்ணு வந்து நிற்கும் போல ஒட்டுமொத்த அலங்காரத்தையும், இங்கிட்டு வரைக்கும் கோன் என்ன, இங்க வரைக்கும் வளையல் என்ன, உடல் முழுக்க செயின் என்ன, 2 முன்கை முகத்தை தவிர ஒரு அந்நிய பெண்ணின் முகம்
ஹிஜாபோடு தான் அந்நிய ஆணுக்கு முன்னால் வெளிக்காட்டப்பட வேண்டும் என்கிற சட்டம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறதா இல்லையா? சமீபத்தில் கீழக்கரையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெரிய இஸ்லாமியர்கள் குழுமினிருக்கிற நடத்தப்படுகிற திருமணம். எல்லாரும் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கேமரா ஒரு 10-15 கேமரா ஒரு ரூமை நோக்கியே ஃபோக்கஸில் இருக்கிறது. ஒரு பெரிய அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு ஸ்கிரீன். உள்ளிருந்து சப்தம் வருகிறது. வீடியோவை கூர்ந்து கவனிச்சா கேவலமெல்லாம் அரங்கேறுது. உள்ளே இருந்து ஏதோ டப்பு டப்புன்னு சவுண்டு வருது. கூர்ந்து கவனிச்சா ஏதோ ஒரு வாகன சவுண்டு மாதிரி தெரியுது. இப்போ எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. உள்ள ராயல் என்ஃபீல்டு புல்லட் பைக்கில் கல்யாணம் ஆக போகிற மணமகனும் எந்த பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறானோ அவளும் தோலில் கை வச்சு அப்படியே 2 பேர் வர்றாங்களாம். கேட்டால் ட்ரெண்டா மண்ணெல்லி போட்டு தான் குத்தணும். இந்த ட்ரெண்டில் இதற்கு பெயர் ட்ரெண்டா. குழுமி நிற்கிறது ஒரு முஸ்லிம் குடும்பம். எவ்வளவு எளிமையாய் நடத்தப்பட வேண்டிய திருமணம். நன்றாய் புரிய வேண்டும். திருமணம் நடைபெறவில்லை. திருமணம் நடந்து முடிஞ்சு தஃப்தரில் கையெழுத்தெல்லாம் போடலை. போடுறதுக்கு முன்னாடியே நான் கேட்கிறேன், மரணம் எப்போ வேணாலும் வருந்தானே? இவன் புல்லட்டை டப்பு டப்புன்னு திருக்கும் போது மலக்குள் மௌத்து வந்து அந்த மணமகனின் உயிரை கைப்பற்றினால் தோல் மேலே கை வைத்த பின்னால் இருந்த பெண் இத்தா இருப்பாளா? 4 மாசம் 10 நாள் கையெழுத்து போட்டா தானே புருஷன் பொண்டாட்டி ஆவ. உலக அலங்காரங்களை பார்க்கிறோம். சில நிகழ்வுகளை பார்த்தாலே பயமாயிருக்கிறேன். சொந்தக்காரன் திருமணம் தான், உறவினர் திருமணம் தான். இப்படி மார்க்க விஷயத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு மன இச்சைக்கு கட்டுப்பட்டு ஒரு காரியம் அரங்கேறுகிறது. இதை தட்டி கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கத்திற்கு மாற்றமான எந்த காரியம் நடந்தாலும் அதை தார்மீக அடிப்படையில் தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. அல்லாஹ் கேட்பான், நீ அந்த சபையில் நின்றாயே, கூத்தடித்தானே, கும்மாளம் அடித்தானே, மார்க்க விஷயத்தை குழி தோண்டி புதைத்தானே, நீ என்ன செய்தாய்? முகம் தச்சனை பார்க்க கூட வருத்தப்படுவாரோ வேதனைப்படுவாரோ? நாம் ஏதேனும் ஒரு கருத்தை சொன்னால் இவருக்கு உள்ளம் வலிக்குமா? அல்லாஹுவின் தூதர் தெளிவாய் போட்டு உடைத்தார்கள். உறவுக்காரர்கள் அத்துணை நபர்களையும் அழைத்தார்கள். மலைக்கு மேல் நின்று அற்புதமாய் சொன்னார்கள், நீங்கள் என் உறவுக்காரர்களாயிருக்கலாம், என்னுடைய நெருங்கிய சொந்த பந்த உறவினராயிருக்கலாம். ஆனால் மறுமையிலே வந்து நிற்கிற பொழுது, முகமதே எனக்கு அதை கொடு, என்னை இப்படி காப்பாற்று, எனக்கு இதன் மூலம் உதவி செய் என்று வந்து நின்றால் என்னால் உங்களை காப்பாற்ற இயலாது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபாத்திமாவே, நீ என் ஈரலிலே ஒரு பகுதி தான். பிலாத்தும் மின்க, என்னுடைய ஈரலில் ஒரு பகுதி நீ. ஆனால் நீ வந்து மறுமையில் நின்று அத்தா என்னை காப்பாத்துங்கன்னு வந்து நின்னா என்னால் காப்பாற்ற முடியாது. எப்படி போட்டு உடைக்கிறாங்க பாருங்க. என் பக்கத்து வீட்டுக்காரர் தான், ஒரே ஜமாத்தாக இருந்தவர்கள் தான், அந்நுண்ணியமாய் பழகியவர்கள் தான், 25 வருட நட்பு தான். மார்க்கம் என்று வந்துவிட்டால் நீ வேற நான் வேற, நீ செய்வது மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிற பட்சத்தில் போட்டு உடைப்பேன். அதைத்தான் இறைவன் விரும்புகிறான். அதே போன்று பாருங்கள், இறுதியாய் பேச வேண்டிய செய்திகள் நிறைய இருந்தாலும் குறிப்பாக பெண்கள் இந்த மார்க்க விஷயத்தில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சும்மா கண்ணை கசக்கி சென்சிட்டிவாக ஏதாவது பேசிவிட்டால் அதற்காக நாம் விழுந்து விடக்கூடாது. அந்த விழுகிற இடமோ படுகுழியாய் மாறும். ஆயிஷா அம்மையார் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் ஒரு செய்தியை அறிவிக்கிறார். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்களாம். எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க பாருங்க. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்களாம், தொழுது கொண்டிருக்கிற தொழுகையாளியின் முன்னால் 3 விஷயங்கள் கடந்து சென்றால் அந்த தொழுகையாளியின் தொழுகை முறிந்துவிடும். சுத்தரா இல்லாமல் ஒருத்தர் தொழுகிறார். முன்னாடி தொழுகிறதா இருந்தா சுஜூது செய்கிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சுத்துரா வைக்க வேண்டும். ஒரு பொருள் சிறிய அளவில்
துணியா இருக்கலாம், குச்சியா இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருள் வைக்காமல் தொழுகிற பொழுது 3 விஷயங்கள் கடந்து சென்றால் அந்த தொழுகை அந்த தொழுகையாளிக்கு ஏற்கப்படாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா புகாரியில் ஒரு செய்தி இருக்கிறேன். இப்போ ஆயிஷாட்ட அந்த மனிதர் சொல்லுகிறார், அந்த 3 என்ன தெரியுமா? நாய், 1 நாய், 2வது கழுதை, 3வது பெண்கள். யாருக்கிட்ட போய் சொல்கிறாங்க? அம்மையார் ஆயிஷாவிடத்தில் போய் இந்த செய்தியை பதிய வைக்கிறார்கள். ஸ்பாட்ல சடனா ஆயிஷா அம்மையார் கொதித்தெழுந்து, தோழரே, பெண்களாகிய எங்களை நாயுடன் ஒப்பிடுவீர்களா? நாங்கன்னா அவ்வளவு கீழ்த்தரமான ஆளா போயிட்டோமா? சொல்லிட்டு அடுத்து ப்ரூஃப் அடிக்கிறாங்க. நீ சொல்ற செய்தி மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நான் அல்லாஹுவின் தூதரோடு வீட்டில் இருக்கிற பொழுது நான் குறுக்கலாய் படுத்துக் கொள்வேன். நபிகளார் ஜனாசா கிடப்பது போன்று தொழ ஆரம்பிப்பார்கள். எங்கள் வீடு சிறிதாயிருக்கும், இருட்டான பகுதியாயிருக்கும். ஒரு கட்டத்தில் அல்லாஹுவின் தூதர் நிலையிலிருந்து ருக்கு முடிந்து சமியல்லாஹு லிமன் ஹமிதா முடிந்து சஜிதாவிற்கு வருகிற பொழுது அவர்களின் விரலை வைத்து என் காலில் ஒரு குத்து குத்துவார்கள். அப்போ நான் புரிஞ்சுக்குவேன், ரசூலுல்லாஹ் சஜிதாவுக்கு வர்றாங்க. காலை எடுத்துக்குவேன். சஜதா முடிந்து மீண்டும் எழுந்தால் கால்களை நான் நீட்டிக்கொள்வேன். இப்படியே ஜனாசாவை போன்று குறுக்கலாக நான் படுத்திருந்த நேரத்தில் நபிகளார் எனக்கு முன்னால் தொழுதிருக்கிறார்களே. இப்போ நீ 3 விஷயம் குறுக்க போனா தொழுகை ஏற்கப்படாதுன்னு சொல்றிய, எவ்வளவு ஒரு விழிப்புணர்வுன்னு பாருங்க. இதான் மார்க்க மன இச்சை. மார்க்கமா மன இச்சையா? அவர் சொன்னார், இவர் சொன்னார், ட்ரெண்டிங்ல நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்கிறார்கள். நபித்தோழர்கள் சொல்வது மார்க்கம். நபித்தோழர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அது மார்க்கம். அதை மக்கள் அறியாமல் அந்த பிம்பத்திலே வீழ்வதை பார்க்கிறோம். ஒரே ஒரு விஷயம்தான், நபித்தோழர்கள் இல்லாமல் இன்றைக்கு நாம் சொல்லுகிற எந்த ஒரு ஹதீஸும் நமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை. அபூ ஹுரைரா இல்லை என்றால் இங்கு நாம் நின்று பேசவே முடியாது. செய்திகளை நீங்கள் அமர்ந்து கேட்டிருக்கவே முடியாது. நபி தோழர்கள் மார்க்கத்தில் அதிகமான தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தியாகிகள். ஆனால் அவர்கள் சொல்வது மார்க்கம் கிடையாது. தானாக சுயமாக நபிகளாரிடத்திலிருந்து கேட்காமல் ஒரு நபித்தோழர் ஒரு செய்தியை பதிய வைத்தால் அதற்கு பெயர் மார்க்கம் இல்லை. அவர்கள் தவறுதலா ஏதோ சொல்லி இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். 2 விளங்கிக்கணும். ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து நபித்தோழர் எதையெல்லாம் சொல்றாரோ அதுதான் ஹதீஸ். அதைத்தான் ஏற்கணும், ஏற்று நடக்கிறோம். நபி சம்பந்தப்படாத ஒரு கருத்தை நபித்தோழர் சுயமாய் சொன்னால் அது மன இச்சை, அது மார்க்கம் கிடையாது. ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ரொம்ப ஃபேமஸான ஒரு நபித்தோழர் ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு கேட்டாலும் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிட்டு சூரா ஃபாத்தியா ஓதிட்டு துணை சூறாவிற்கு பிறகு என்ன செய்யணும்? ருக்கு செய்ய வேண்டும் என்பார்கள். ருக்குவிலே 2 உள்ளங்கையை எந்த இடத்திலே வைக்க வேண்டும், எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று சிறு பிள்ளையிடம் கேட்டால் மூட்டுக்காலை பிடிக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் ஒரு பிரபல்யமான நபித்தோழர் 2 கைகளையும் நபிகளார் மரணத்திற்கு பிறகும் கூட 2 தொடை இருக்குது இல்லை, முட்டுக்கு மேலே இருக்கிற தொடை, அந்த துணைகளுக்கு நடுவில் 2 கையை சொருகி கொள்ள வேண்டும் என்று புகாரியிலே அவர் அறிவித்த செய்தி இருக்கிறார். நம்ம கிட்ட 2 சட்டம், நபி சொன்ன சட்டம், நபி தோழர் சொன்ன சட்டம். கைகளை மூட்டுக்களை பிடிக்க வேண்டும் என்பது நபி சொன்ன சட்டம். கைகளை தொடைகளுக்கு இடையே சொருகிக் கொள்ள வேண்டும் என்பது நபி தோழர் சொன்ன சட்டம். இப்ப நபி சொன்ன சட்டத்தை ஃபாலோ பண்ணணுமா, நபி தோழர் சொன்ன சட்டத்தை ஃபாலோ செய்ய வேண்டுமா? அந்த தோழர் உச்சபட்ச சிறப்பிற்குரியவர் தான், மாற்று கருத்தில்லை.
அவருக்கு நிகராக நாம் வர இயலாது. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் அவர் தவறுதலாய் அல்லது அவருக்கு செய்திகள் கிடைக்காமல் இதை சொல்லி இருக்கிறார் என்பதைத்தான் புரிய வேண்டுமே ஒழிய நபி தோழர்கள் அனைவரும் சிறப்பிற்குரியவர்கள், தியாகிகள், உச்சபட்ச அந்தஸ்து மிக்கவர்கள், சொர்க்கவாசிகள் என்பதற்காக நபி சொல்லாத ஒரு கருத்தை நபி தோழர் சொன்னால் அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இதுதான் மார்க்கம் மனோ இச்சை இரண்டாய் பிரிகிறது. பேச வேண்டிய செய்திகள் ஏராளமானவைகள் இருந்தாலும் ஒரே ஒரு அடிப்படை, மார்க்கம் என்றால் குரானில் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானா, அல்லாஹுவின் தூதர் மூலமாக எவற்றையெல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறானோ இதைத்தான் மார்க்கம் என்கிறோம். மன இச்சை என்றால் குரானில் இல்லாத, அல்லாஹுவின் தூதர் சொல்லாத, ஊர் வழக்கத்தின் அடிப்படையில் ஒரு ஜமாத்தாக சேர்ந்து முடிவெடுப்பதன் அடிப்படையில் காலம் காலமாக செய்து வருகிற காரியத்தின் அடிப்படையில் எவையேனும் அரங்கேறினால் அது மனோ இச்சை. ஒரு காலமும் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடாது. மன இச்சைக்கு கட்டுப்பட்டு யார் வாழ்கிறாரோ அவர் பகிரங்கமாக தோல்வியை சந்திப்பார். ஒவ்வொருத்தரும் யாரையும் குறை சொல்ல வேணாம். தனிப்பட்ட வகையில் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு திருமண அழைப்பு வருகிற, இதில் மார்க்கம் பேணப்படுகிறதா, எளிமையாய் நடக்கிறதா, ஆண் வீட்டு வடிமா நடக்கிறதா, பெண் வீட்டு சார்பில் கைமடக்கு ஏதும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, பித்அத்தான கூட்டு துஆ ஏதும் அரங்கேற்றப்படுகிறதா, இப்படி ஒவ்வொன்றாய் பரிசோதியுங்கள். அல்லாஹ் கேட்பான். உன் சொந்தக்காரன் பத்திரிகையை கொடுத்து கல்யாணத்துக்கு வான்னா பல்ல காட்டி நீ போயிடுவியா? அல்லாஹ் கேட்பான். உனக்கு அறிவை கொடுத்தேன், மார்க்கத்தை கொடுத்தேன், மார்க்கத்தின் வழிகாட்டலை கொடுத்தேன், அதை நீ உரசி பார்த்தாயா, ஆய்வு செய்து பார்த்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். மார்க்க விஷயத்தில் கடுகை கோடி பங்காக வைத்து அதில் ஒரு பங்கு கூட சமரசம் செய்துவிடக்கூடாது. மன இச்சை என்பது அது நரகப்படுகொலியில் கொண்டு போய் சேர்க்கும். நாம் ஒவ்வொருவரும் நாம் தொழுகிற தொழுகை, நாம் பழகுகிற நண்பர் வட்டாரம், நாம் எடுத்து சொல்லுகிற கொள்கை, நம் மத்தியில் நடக்கிற பலதரப்பட்ட காரியங்கள், இவைகள் அனைத்தும் குரானில் ஆதாரம் இருக்கிறதா, நபிகளார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா என்பதை உரசி பார்த்து நாம் கடைபிடிப்போமாக என்று கேட்டு, மார்க்கமே நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும், மார்க்கமே நம் அந்தஸ்தை உயர்த்தும், மார்க்கம்தான் உயர்ந்த சொர்க்கத்தை பெற்றுத்தரும், மன இச்சை நரக படுகொலியில் நம்மை தள்ளிவிடும் என்பதை எச்சரிக்கையாய் செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்